அரசு நூலகத்துறைக்கு நூலகம் கட்டுவதற்காக தஞ்சாவூர் கரந்தை தமிழ் சங்கம் சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் தானமாக வழங்கப்பட்டது. இதுகுறித்து கரந்தை தமிழ் சங்க செயலாளருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 100 ஆண்டு பழமையான கரந்தை தமிழ் சங்கத்தில் இருந்து அரசு பொது நூலகத்துறைக்கு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தினை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பழமையான கரந்தை தமிழ் சங்கம் எதற்காக இந்த இடத்தை அந்த நூலகத்துறைக்கு வழங்கியிருக்கிறது என்பது குறித்து தெரிவிப்பதற்கு அதன் செயலாளர் நம்மிடையே இருக்கிறாரிடம் கேட்கலாம். சார், இப்போ இது கிட்டத்தட்ட 100 ஆண்டு பழமையான ஒரு தமிழ் சங்கம். தமிழுக்காக பல தொண்டுகளாற்றிய இந்த சங்கத்திலிருந்து பொது நூலகத்துறைக்கு நீங்க 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை தானம் வழங்கிருக்கீங்க. ஏன் வழங்கிருக்கீங்க? எதுக்காக? கரந்தை தமிழ்ச்சங்கம் நோக்கம் தொண்டு தமிழ் முன்னேற்றம் என்பதுதான். அதே போல தமிழ் செம்மொழியாக வேண்டும் என்று 1919ஆம் ஆண்டு தீர்மானம் இயற்றியது கரந்தை தமிழ்ச்சங்கம். அதே போல 1921ஆம் ஆண்டு தமிழுக்கு தனியே பல்கலைக்கழகம் வேண்டும் என்று தீர்மானம் இயற்றி அதை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நம்முடைய கரந்தை தமிழ்ச்சங்கம் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மாவட்ட மைய நூலகர் அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் முகப்பு தோற்றத்தில் உள்ள 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை நாம் தானமாக மாவட்ட அரசாங்கத்திற்கு மைய நூலகத்திற்கு வழங்கியுள்ளோம். நம்முடைய கரந்தையில் கிளை நூலகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1963இல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கிளை நூலகம் இன்று வரையும் வாடகை இடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு தற்பொழுது வாடகை 18,000 ரூபாய். அதில் ஏறத்தாழ 50,000 புத்தகங்கள் உள்ளன. அதே போல அங்கு புரவலர்கள் கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கிறார்கள். மாணவர்கள் பயன்பாடு அதிகமாக உள்ளது. தற்பொழுது அதில் போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு 5 மாணவர்கள் அரசு தேர்வுக்கு தேர்வாகியுள்ளார்கள். நம்முடைய கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் பல கல்வி நிறுவனங்கள் உள்ளன. அதில் சுமார் 3000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் கரந்தை பகுதி மாணவர்கள், பக்கத்தில் உள்ள சுற்றுப்பகுதி கிராம மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நம் கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவருடைய நோக்கம், நிறுவனருடைய நோக்கம் நிறைவேறும் என்ற எண்ணத்தில் கரந்தை தமிழ்ச்சங்கம் இந்த மெயின் ரோட்டில் உள்ள அதன் தெற்கு பகுதியில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை தமிழக அரசிற்கு தானமாக வழங்குகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது தமிழுக்காக தொண்டு செய்து விடுவது மட்டுமல்லாமல் அந்த பகுதி இளைஞர்கள் அனைவரும் அரசு பொதுத் தேர்வு எழுதுவதற்கு படிக்க வேண்டும். அதற்கு தேவையான நூலகம் என்பது வாடகை கட்டணத்தில் இயங்கி வருகிறது. தற்போது அவர்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த இடத்தினை தஞ்சை தமிழ் கரந்தை சங்கம் இன்றைய தினம் வழங்கியது அந்த பகுதி பாராட்டை பெற்றுள்ளது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காட்டிக்குடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.